இஸ் ப்ராமிஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் மாடர்ன் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ப்ராமிஸ்? ஸோ ப்ராமிஸ் அப்படின்னா அந்த நேம்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம், விச் மீன்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஆர் த கோட் வாட் எவர் வி ஆர் ரைட்டிங் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். நீங்கள் ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்கீங்க, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது, அந்த டைமில் ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறீங்க, நம்ம நார்மலாக ரெஸ்ட் ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்ட் ஏபிஐ நமக்கு தெரியும், ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது நெட்வொர்க் வழியாக இன்டர்நெட் வழியாக போய் இன்னொரு சர்வர் ஹிட் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தெரியாது, சம்டைம்ஸ் மொபைல் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கலாம், அல்லது சர்வரோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், அல்லது சர்வரில் டேட்டா ப்ராசஸ் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சினாரியோவில் டைம் சம்டைம்ஸ் அதிகமாக எடுத்துக்கும், கம்மியாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதே நீங்கள் வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க, ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதே சர்வர் ஹிட் பண்ணும்போது உங்களோட டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ரெண்டு சினாரியோலுமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் என்னோட கோடு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா தேவை கிடையாது. எப்போ ஒரு ஆக்ஷன் வந்து எந்த டைமில் முடியும் அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலையோ அந்த டைமில் ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராமிஸை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் 2 கீவேர்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைட் அண்ட் அசிங்க். ஸோ இந்த 2 இது யூஸ் பண்ணும்போது வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை அச்சீவ் பண்ணலாம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும், தனித்தனியாக வரவே வராது ஆக்சுவலாக. ஸோ இந்த அசிங்க் அப்படிங்கிறது என்ன, அசிங்க்ரனஸ் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த அசிங்க். அவைட் அப்படிங்கிறது என்னன்னா வெயிட் பண்ணுறது. ஸோ உங்கள் கோடு எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இந்த அவைட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த கோடு வந்து அந்த பர்டிகுலர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக இது வந்து பிகினர்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச் மெத்தட். இந்த ஃபெச் மெத்தட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படி நெட்வொர்க் ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வரும்போது அந்த நெட்வொர்க் அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இந்த அவைட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அவைட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அசிங்க்ரனஸோட கீவேர்டுனால அந்த அசிங்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு கம்பைல் டைம் எரர் வரும், உங்கள் கோட் வந்து கம்பைல் ஆகாது. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவைட் யூஸ் பண்ணுறீங்களோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் யூஸ் அசிங்க் ஆல்சோ. ஓகே, ஸோ அசிங்க் அப்படிங்கிற அசிங்க்ரனஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாக் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக ரன் ஆகும். ஆக்சுவலாக அதாவது ஒரு கோடு, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக், இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் அசிங்க்னு கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு செப்பரேட் த்ரெட்டில் ரன் ஆகும், செப்பரேட் ப்ராசஸாக ரன் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த செப்பரேட் ப்ராசஸாக ரன் ஆகும்போது அது வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவைட். இந்த ஃபுல் கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப்